ராஜு பாய், 2 finger in the clutch. இங்கிலீஷ் தெரியும், ஐ நோ இங்கிலீஷ். நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம். ஹெச்ஆர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். இப்போ நான் எந்த இதில் போட்டிருக்கேன்னா, இது ஒரு பேக்கோட விலாக் மாரி வரும். பேக்கில் மவுண்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஷேக்கிங் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போதைக்கு நம்ம மோட்டோ விலாகிங் ஹெல்மெட் விலாக் பண்ணல. நம்மளோட ஹைனா இது நம்ம ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா நம்ம ரைடே பண்ணல. ஆக்சுவலாக அது மாடிஃபை பண்ணிவிட்டு எல்லாருமே மாடிஃபை பண்ணாங்கன்னா அடுத்தடுத்த ரைடு கேப் விடாமல் ரைடு அடிப்பாங்க. ஆனால் என்ன மாரி ஒரு ஆள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. மாடிஃபை பண்ணியும் நம்ம ஹைனாவை அப்படியே நிறுத்தி வச்சுருக்கோம். என்னடா ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நம்ம ரைட் பண்ணுவோம், இப்போ இல்லை, கொஞ்ச நாள் ஆகட்டும். நம்ம ஹைனால தான் இப்போது மணாலி போகிறதா பிளான் வச்சுருந்தோம். அதுக்கு தான் இந்த டயர் அது இதுன்னு ஏகப்பட்டது ரெடி பண்ணணும். ஆனால் கடைசி நிமிஷத்தில் பிளாக் பேந்தரில் போக வேண்டியதாக ஆகிடுச்சா. ஸோ வேறு வழி இல்லை. அதனால் நம்ம ஹைனா இங்கேயே நிறுத்திட்டு பிளாக் பேந்தரில் தான் இப்போ மறுபடியும் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் நம்ம பம்பிள் பீ வாங்குறதுக்கும் நிறையா ப்ராசஸிங் போயிட்டே இருக்கா. அதனால் ஏகப்பட்ட ஒர்க் போயிட்டுருக்கு. இருங்க சாமி கும்பிட்டுக்கிற 2 நிமிஷம். எப்பயுமே ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே வந்தேன்னா 2 ஊதுபத்தி பொறுத்தா தான் எனக்கு மனசே நிம்மதியாக இருக்கும். டெய்லியும் வண்டி ஓட்டுறனோ இல்லையோ, ஆனால் டெய்லியும் பூஜை போட்டுடுறேன். இத்தனை வண்டி வச்சுருக்கேன். நான் நினச்சா டெய்லி ஒரு வண்டியில் எடுத்து சுற்றலாம். 4 பைக் வச்சுருக்கேன். நேற்று தான் ஹெச்ஆர் கவுண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு வண்டி திருட்டு போயிடுச்சு. சூர்யா, வண்டி வந்துச்சா இல்லையாடா? உள்ளே எடுத்துகிட்டு வந்து நிறுத்து. இருங்க ஹெச்ஆர், பூஜை போட்டுறேன். நமக்கு ஏன் நம்ம ரைட் பண்ணலைன்னா ப்ராப்பரான ரீசன் ஒரே ஒரு ரீசன் தான். ஃபஸ்ட்டு நான் பேச்சுலர் அண்ட் சுற்றுறதுக்கு நிறைய கேங் இருந்துச்சு. ஐயோ இதில் வேறு உட்காரவே மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கேங்லாம் நான் அவ்வளோவா சேர்றதில்லை, நான் சேர்றதில்லை. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேச்சுலர் கிடையாது, ஒரு ஃபேமிலி மேனாக பிடிச்சி உள்ளே தள்ளி விட்டாங்களா. அதனாலவே இப்போது நம்மளால் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல எங்கேயும் ஃப்ரெண்ட்ஸோட. நம்ம என்னது தனிமைப்படுத்தப்பட்டாங்க. ஃபேமிலி தான் நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நான் சோகலாம் படல, இதுவும் ஒரு மாதிரி புதுசாக தான் இருக்குது. அதனால் ஆஃபீஸ் ரூம் வண்டி மட்டும் ஸ்டார்ட் பண்ணி விட்ருவேன். இப்போ 2 நாளாக ஸ்டார்ட்டே பண்ணல. டஸ்ட்டு. நான் அதுவும் இல்லாமல் பிளாக் பேந்தர் இங்கே தான் ஹெச்ஆர் ரெடி பண்ணேன். வெளியே இருக்குங்களா, அந்த இடத்துல தான் ரெடி பண்ணேன். அதோட ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 5 மணிக்கு வந்துடும். நம்மளோட பெரிய வீடியோஸ்லாம் இனிமேட்டு வரும். மணாலி ட்ரிப் பார்த்தீங்கன்னா என்ன தேதினா டிசம்பர் 5 கிளம்புறோம். எங்கேருந்துன்னா நம்ம வழக்கம் போல் முனிப்பங்கோயிலேருந்து தான். ஸோ யாராச்சும் எனக்கு சென்ட் ஆஃப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். உங்களை சென்ட் ஆஃப் பண்ண நான் வரேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சென்ட் ஆஃப் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். நம்ம பிளாக் பேந்தர்லாம் பார்த்துட்டு என்னை சென்ட் ஆஃப் பண்ணி விட்டு வருவீங்களா. ஹைனானு கழுவே இல்லை. அன்றைக்கி ஊருக்கு போயிட்டு வந்ததோட சரி. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நிறைய பேர் சொல்கிறீங்க இது பர்பிள் கிடையாது, இது நீ வேறு கலரில் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ இது பர்பிள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது உங்களுக்கு கேமரா ஆங்கிளில் என்ன கலர் தெரியுதோ தெரியலையோ, ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா வீடியோ கிளாரிட்டியில் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுது. நான் லாஸ்ட் வீடியோவில் அவர் சொன்னதுக்கப்புறம் நானே வீடியோ பார்த்தேன். ரோட் மோட் சவுண்ட் அதிகமாக இருக்குல்ல.
பைக் வாங்க போகிறதில்ல. அடுத்தது வந்துட்டு நம்ம கார் தான், பம்பிள் பீ சொல்லியிருந்தால அதை தான் ஹெச்ஆர் நம்ம வாங்க போகிறோம். இந்த ஹெச்ஆர்ஸ்க்கு மாதம் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ஒரிஜினல் போடுங்க, 1 லட்சம், அதாவது 1.5 லட்சம் 1 லட்சம் போடுங்க அப்படின்னுங்கிறாங்க. அவங்களுக்குலாம் நான் சொல்ல வரேன், 1 லட்சம் 1.5 லட்சம் அவ்வளோ ஈஸியான அமௌண்ட் ஆகிடுச்சு இப்போலாம். சாமி 1 லட்ச ரூபா, அதாவது இவ்வளோண்டு ஒரு சைலன்ஸு, அதுக்கு 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. இதுவே 21 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு 4 வருஷம் ஆகிடுச்சு. அதுவுமே இப்போது என்னால் இது இஎம்ஐலாம் கட்ட முடியல. எங்கள் அப்பா அம்மா தான் என்னை பார்த்துக்கிறது. உடனே ஒரு சொல்லுவோம், அப்பா அம்மா காசில் வாழ்றதுன்னு. நம்ம அப்பா அம்மா சேர்த்து வச்சு தான் நம்ம நல்லாயிருக்கோம், நாம் சேர்த்து வச்சா நம்ம பசங்க நல்லா இருக்க போகிறாங்க. அவங்க அப்பா அம்மா காசு சேர்த்து வைக்கல போல், அதனால் நம்மளை வந்துட்டு பார்த்து காண்டாக்குறாங்க. அண்ட் நம்ம ஹெல்மெட் வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு கொடுத்துட்ருக்கேன் சார். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹைனா மீட்டப்லேயும் நம்ம கொடுத்துருப்போம். அண்ட் நம்ம இன்னும் அங்கே பாருங்கள், வேக ஹெல்மெட் தெரியுதுங்களா, அங்கேயும் நான் வச்சுருக்கேன். நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு கேட்குறவங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ அது என்னால் வீடியோ கொடுக்குறது என்னால் வீடியோ எடுத்து போட முடியல. அதனால் இதுக்கப்புறமாச்சும் வீடியோ நிறைய எடுத்து போடுவோம். அலாய் வீல் எப்படி வச்சிருந்தேன், நல்லா இருக்கா? இது வந்துட்டு ஒரு ஃபெராரியோட அலாய் வீல். நம்ம வேறு பைக் ரிவ்யூ வேறு பண்ணல, நம்ம வண்டி ரிவ்யூ எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டோம்ல. இது வந்துட்டிங்கன்னா இந்த அலாய் வீல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்துட்டு ஒரு ஃபெராரியோட இதில் வரும். அந்த இது அப்படியே கொஞ்சம் எடுத்து ரெடி பண்ணி வச்சோம். அண்ட் எட்ஜஸ்டர் பற்றி சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, அது காப்பீடு தான். அண்ட் நம்மளோட கலர் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு யூனிக் கலர். இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் இம்போர்ட்டட், ஃபாரினில் தான் இது யூஸ் பண்ணுவாங்க இந்தமாரி கலரில். நம்ம ஊரில் வந்துட்டு இந்தமாரி கலர் அவ்வளோ ரொம்ப ரேண்டமாக தான் யூஸ் பண்ணுவாங்க. இது இன்னும் சௌப்ரியோ ஏதோ ஒரு நேம். இப்போ ரீசெண்டாக ஒரு காலத்தில் வந்து புளிங்க யூஸ் ஆகிட்டு இருந்துச்சுல, இப்போ வந்துட்டு சௌப்ரின்னு சொல்லிட்டு நேம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து சௌப்ரி கலர், சௌரி கலராக ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ வந்துட்டு தற்கூரிங்களுக்கு இது வந்துட்டு கொஞ்சம் மொக்கையாக தான் தெரியும். கொஞ்சம் நல்லா எஜுகேட்டடான இருக்காங்களா, நம்ம ஹெச்ஆர்லாம் இருக்காங்களா, அவங்களாம் வந்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு ஃபாரினில் இருக்கும்ல, இந்த தாய்லாந்து, அப்புறம் பேர்னா ஏதோ ஒரு ஊர் சொல்லுவாங்களே, ஐயோ எடுத்துனே முதல்ல தாய்லாண்டுன்னு தான் வருது ஃபாரினா. அது பேர் என்ன, டோக்கியோவில் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்கால்வாசி இந்தமாரி ஒரு கலரில் தான் சூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொன்று முக்கியமாக ஒன்று பார்த்தீங்கன்னா, குழுவேணின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ரைடர் தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்துட்டு 2019 20 அவங்க இறந்துட்டாங்க. ஒரு இதேமாரி பைக் ஆக்சிடென்ட் தான். இந்த பைக் இல்லை, அவங்க BMW பைக் வச்சுருந்தாங்க. அவங்க பார்த்துருந்தீங்கன்னா இந்தமாரி ஒரு கலரில் தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க. இதேமாரி இல்லை, இதுக்கான கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக வரும். அண்ட் அப்பீரில் பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் இன்னும் டார்க்காக வர்ற மாதிரி சூஸ் பண்ணியிருப்பாங்க. சரி ஓகே, நம்ம ரேப் பண்ணுறதும் பண்ணுறோம், அது ஏன் நம்ம இந்தியா எல்லோரும் பண்ணுற ரேப் ஏன் நம்ம பண்ணணும், நம்ம கொஞ்சம் யூனிக்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அண்ட் நம்ம புல்லெட்டுக்கிட்ட பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்மள்கிட்ட இந்த ஒரு வண்டியில் மட்டும்தான் பேட்ரி இருக்குது. அண்ட் நம்ம ஜெரி பைக்கில் பார்த்திங்கன்னா பேட்ரி இருக்குது. இந்த ஆர்சி பைக்லேயும் இந்த புல்லட் பைக்லேயும் பேட்ரி கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்துட்டு கைமாத்தா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது கொடுத்தாங்கன்னா புல்லட் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் வர டிசம்பர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிசம்பர் 12 வந்துட்டு எனக்கு ஹாப்பி பர்த்டே. அன்றைக்கி வந்து நம்ம புல்லட்டில் வந்துட்டு கேரளா போகலான்னு ஒரு ஐடியா. ஆனால் மோட்டோ விலாக் அன்றைக்கி பண்ண மாட்டேன், ஏன்னா என்னோடய பர்த்டே வந்துட்டு நான் அவ்வளோ செலிப்ரேட் பண்ண மாட்டேன். அது நம்ம ஹெச்ஆர் எல்லாத்துக்குமே தெரியும். ஹெச்ஆர் அப்புறம் முக்கியமாக இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா, மாலை போட்டிருக்கேன். இது எத்தனாவது வருஷம்னா, இது வந்து 15ன்னு நினைக்கிறேன், 15 இல்லை 14. எங்கள் அப்பா வந்துட்டு கணக்கு வச்சு போவாதா, அப்படியே எவ்வளோ வருஷம்னாலும் நடக்க முடியுதோ அவ்வளோ வருஷம் நட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நானும் கணக்கு வைக்கல, கணக்கு வைக்காத சாமியார் மாரி ஆக்கி விட்டாங்க. இது வந்து ரொம்ப நாளாக நானும் மாலை போட மாட்டேன். சரி மாலை போடணும்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி மண்டே, அதாவது நேற்று மண்டே மாலை போட்டேன். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, நாளைக்கு கிளம்பிடுவேன் வச்சார். நாளைக்கு 8 மணிக்கு கிளம்பிடுவேன். வெள்ளிக்கிழமெலாம் விரதம் முடிச்சிடுவேன். நம்ம நாள்லாம் வந்துட்டு இந்த ஒரு மண்டலம்லாம் சொல்லுவாங்கள்ல, மாலை போடுறவங்களுக்கு அது தெரியும். அதை பற்றி அது வந்துட்டு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அண்ட் வந்துட்டு இன்னொன்று அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மணாலி வந்து காரில் போகிறோமா. ஸோ நம்ம ஹெச்ஆர் வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு நம்ம வீடியோவில் பார்த்து எப்படா அதெல்லாம் நேரில் பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருப்பாங்க. ஸோ வந்துட்டு அவங்கள்ட்ட பட்ஜெட்டே இருக்காது, அந்த அளவுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். அதனால் வந்து ஹெச்ஆர் யாராச்சும் ஒருத்தர் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். பார்ப்போம். வந்துட்டு இன்னும் வந்துட்டு கரெக்டாக 19 நாள் 18 நாள் கரெக்டாக இருக்குது. இந்த 18 நாளில் வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு ரீச் ஆகிற அளவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டுருங்க. அண்ட் இந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரலான்னு ஐடியா இருக்கும்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கானாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு என் மூலிமா எனக்கு எப்படியாச்சும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா, நான் உங்களை யாராச்சும் ஒருத்தர் எந்த ஊராக இருந்தாலும் சரி, சென்னையாக இருந்தாலும் சரி, கன்னியாகுமரி சைடாக இருந்தாலும் சரி, கோயம்புத்தூர் சைடாக இருந்தாலும் சரி, அங்கேருந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு கண்டிப்பாக உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். ஏன்னா தார்னால 5 பேர் போகலாம். ஸோ இப்போதைக்கு எங்கள் கூட பார்த்தீங்கன்னா 3 பேர் தான். இன்னும் ஒருத்தர் வந்துட்டு டவுட் லிஸ்ட்லேயே இருக்கார். இது இல்லாமல் இன்னும் ஒருத்தர் 5 பேர் நம்ம வந்துட்டு மணாலி போகலாம். அண்ட் வந்துட்டு நான் டேட் சொல்லிடுறேன்.
நம்ம டிசம்பர் 15th வந்து நம்ம என்ன ஆனாலும் சரி கிளம்பிடலாம், அமௌண்ட்டே இல்லைனாலும் சரி கிளம்பி நம்ம கடன் வாங்கி வச்சு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு தான் ஒரு ஐடியா. அண்ட் வந்துட்டு ரிட்டர்ன் டேட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நியூ இயர் அதாவது 2015 தான் ரிட்டர்ன் நம்ம வர மாரி ஐடியா வச்சுருக்கோம். மேக்ஸிமம் ஜனவரி 5 அந்த மாரி வந்துடும் வச்சா பார்க்கலாம். அண்ட் நம்மளோட ஹைனா பைக்கில் இனிமேட்டு ரைடே கிடையாதா கேட்டிங்கன்னா, ரைடு இருக்குது. எப்போனா நம்ம இந்த ஜனவரி ரைட் முடிஞ்சோடனே பிப்ரவரி வந்து இந்த 14th வரும்ல, அந்த லவ்வர்ஸ் டே அன்னைக்கு தான் வந்துட்டு நம்மளோட ஆர்சி பைக்கு அண்ட் நம்மளோட இங்கே ஏன்னா புல்லட் பைக் இருக்குல்ல, இங்கே பாருங்கள் இந்த புல்லட் பைக் இருக்குல்ல, சாரி ஆமாம் இதுவரை இங்கே மவுண்ட் செட் பண்ணி வச்சுருங்களா, அந்த புல்லட் பைக்கு அண்ட் நம்ம ஜெரி பைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நவம்பர் டேட்டில் வாங்கியிருப்பேன். ஆமாம் நவம்பர் 7 அந்தமாரி வாங்கியிருப்பேன். தார் வந்து டிசம்பர் 7 அந்தமாரி தான் வாங்கியிருப்பேன். பிப்ரவரி 14th வந்து மகாராஷ்டிரா போகலாம். நான் அந்த மும்பை ரைடு ஒன்று வந்துட்டு பெண்டிங்கில் வச்சிருந்தேன்ல, அது இனிமேட்டு வந்துட்டு 1 month விட்டு 1 month எப்படியாச்சும் நம்ம ரைட் பண்ணியே ஆகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். கார் பைக் ஒரு சீசன் வந்துட்டு காரில் ஓட்டினா ஒரு சீசன் வந்துட்டு பைக்கில் ஓட்டலாம் அப்படின்ட்டு. அண்ட் இந்த ஃபேஸ்புக் எனக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது அந்த ஃபேஸ்புக் தான் வச்சார், என்னால் கரெக்டான ஃபோக்கஸ் பண்ண முடியல. இப்போதைக்கு ஹார்ட் ரேசர் வெரியன்ட்டு நம்ம தம்பி இருக்கார்ல, அவர்கிட்ட தான் நான் பொறுப்பு கொடுத்துருக்கேன். இந்தமாரி என்னோட சேனல்லாம் பார்த்துக்கோ, என்னோடய வீடியோஸ்லாம் எடுத்து அதில் அப்லோட் பண்ணி வையே அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளார இன்னும் சொல்லி வச்சிருக்கேன். அவர் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனால் இந்த வந்துட்டு ஹார்ட் ரேசர் எஃபின்னு சொல்லிட்டு ஃபேன் பேஜ்னு சொல்லிட்டு நம்மளோட ஒரிஜினல் கண்டென்ட்லாம் எடுத்து போட்டுருக்காங்க. ஆக்சுவலாக ஃபேனுனா என்ன, ஒரிஜினல் கண்டென்ட்னா என்ன? ஒரிஜினல் கண்டென்ட்னா நான், ஃபேன்னா நம்மளோட வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி போகிறது. ஆனால் நம்மளோட உழைப்பை அவங்க எடுத்து போட்டுட்ருக்காங்க. அவங்கள வந்து லீகலாக நம்ம எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு என்ன ஒரு பயனா, அந்த லீகலாக நான் ஆக்ஷன் பண்ணுறதுனால அவங்க ரிமாண்ட் ஆகுவாங்க. ரிமாண்ட் ஆகணும்னா அவங்க கெரியர் அவங்களோட லைசன்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் எனக்கு கையெழுத்து போட தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இதுக்கு இன்னொன்று ஆப்ஷன் என்னென்னா, அவங்க வந்து எனக்கு டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணும். மெசேஜில் வந்து கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நிறைய பேர் நான் தான் வந்துட்டு அந்த பேஜ் நிறைய பேர் சொன்னாங்க. அதனால் வந்துட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ எனக்கு காண்டாக்ட் பண்ணோம்னா அது அவங்களோட ரிஸ்க் தான். அவங்க எனக்கு டேரெக்டாக எனக்கு காண்டாக்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன இதுவோ நாங்கள் பேசி முடிச்சுக்கலாம். இல்லைன்னா அவங்கள ரிமாண்ட் பண்ணுறது தவிர வேறு வழி இல்லை. அப்புறம் நம்மளோட புல்லட் இருக்குங்களே, நான் புல்லட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கேன். நம்ம புல்லட்டில் வந்துட்டு எங்கே போக போகிறோன்னா, கேரளா ஃபுல்லாக புல்லட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த வண்டி வந்துட்டு ஒரு ரீசனுக்கோசம் நிறுத்தி வச்சேன். ஆனால் அந்த ரீசனே என் ஃபேமிலியில் ஏகப்பட்ட பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. நீ என்ன அந்த ரீசன் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் வீட்டு சைடும் சரி, என்னை பார்க்க வரவங்க யாராக இருந்தாலும் அது என்ன ரீசன் தெரிஞ்சுக்கணும்னு நிறைய பேர் ஆவலாக இருக்காங்க. அது தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு 60 வயசு ஆகணும். அப்போ தான் அதோட ரீசன் நான் வந்து சொல்லுவேன். 60 வயசில் முதல்ல இருக்கணான்னு பார்க்கலாம். மாலை போட்டு அப்பசோகமாலாம் பேசக்கூடாது. அதனால் வந்துட்டு நான் என்னோடய பர்த்டேக்கு மட்டும், அதாவது டிசம்பர் 12 அந்த டேட்டில் மட்டும் வந்துட்டு புல்லட் ரைட் பண்ணலாம். மித்த டேட்லாம் வந்துட்டு நம்மளோட ஆர்சி பைக், ஜெரி பைக் அண்ட் 10R பைக், இந்த பைக் இருக்குல்ல, இந்த பைக்கில் மட்டும் ரைட் பண்ணலான்னு அப்படின்னு ஐடியா வச்சுருக்கேன். அண்ட் நம்ம தமிழ்நாட்டில் எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனே தெரியல சார். தமிழ்நாட்டில் வந்துட்டு இப்போ வந்துட்டு போலீஸ் வந்துட்டு அது இஷ்யூன்னு சொல்ல முடியாது, நிறையா ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்களா. ஸோ எட்ஜஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது. எட்ஜஸ்ட் கூட ஓகே, பைக் வந்துட்டு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, நம்மளால் கடைப்பிடிக்க முடியல. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரேஷன் இருப்பாங்க, அவங்க பார்த்தே நாம் வளர்ந்துட்டோம். நம்மளெல்லாம் திருத்தினா தான் அடுத்த ஜென்ரேஷனில் நல்லா வருவோம் அப்படின்மாரி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அது ஒரு மாதிரி குட்டு தான். இருந்தாலும் வந்துட்டு அது நம்மளால் ஜீரணிக்க முடியல. நம்மளோட சீனியர்ஸ்லாம் நல்லா வைப் பண்ணாங்களே, நம்மளால் வைப் பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி. அதனால் என்ன பண்ணலான்னா, நான் வந்துட்டு தமிழ்நாடு விட்டு வெளியே போய் விளாக் பண்ணலாம். தமிழ்நாடு விட்டு வெளியே போனால் பைக்குக்கு வந்து நல்ல ஒரு மரியாதை, நல்ல ஒரு ரெஸ்பான்ஸு பீப்புள்ஸாக இருந்தாலும் சரி, அண்ட் பாலிடிக்ஸ் கவர்மெண்ட் எதாலும் சரி, பைக்கர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. நம்ம தமிழ்நாடு சைடில் தான் வந்துட்டு பைக்கர்ஸ்க்கு வந்துட்டு ரெஸ்பெக்டே கிடையாது. பைக்கர்ஸ்னாவே அக்யூஸ்ட் அப்படின்மாரி ஒரு டார்கெட். அது வந்துட்டு அவங்க குத்தம்னு சொல்ல முடியாது, நம்மளோட சீனியர்ஸ் பண்ண குத்தம். பைக்கை வச்சுக்கிட்டு இந்த ராபரிங் பண்ணது அண்ட் இந்த பைக் வீலிங் பண்ணிட்டு போயிட்டு ஆக்சிடென்ட் பண்ணது, போகிற வழியில் பாட்டி அடித்து தூக்குறது, இதெல்லாம்னால தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பாதிச்சிட்டு இருக்குது. அண்ட் நம்ம வந்துட்டு பயந்து போய் இருக்கோன்னு சொல்ல முடியாது. எதுக்கடா வம்பு அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருக்கோம். இந்த இப்போ நடக்கிற இந்த வாரில் வந்துட்டு நம்ம ஏன்னா ஏதோ சொல்லுவாங்களே இந்த படத்தில், இது ஒரு பெரிய சுழல், இந்த சுழலில் மாட்டிக்கிட்டோன்னா தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல. சரி, அந்தமாரி சுழலில் நாம் ஏன் மாட்டிக்கணும்? நம்ம கொஞ்சம் நாளைக்கு வந்துட்டு அமைதியாக இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாடு, முக்கியமாக சேலம், சென்னை, கோயம்புத்தூர் அண்டு எங்கே இந்த ஏதோ ஒரு ஊர் சொல்லுவாங்களே, நல்ல ஊர் சைடு, அது டக்குன்னு பேர் வாயில் வரல சார்.
அது ஒரு நல்ல ஊர். இந்த ஏதோ ஒரு ஊர் பேர் நான் ஞாபகம் வச்சு நடுவில் சொல்லிட்டேன். இந்தமாரி கொஞ்சம் பாப்புலரான ஊர்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ் ரூல்ஸ் என்ன வந்துட்டு ஹைவேலேயே இருப்பாங்க. ஸோ இதை தாண்டி நம்மளால் ரைட் பண்ண முடியாது. ரைட் பண்ணால் ப்ராப்பராக பண்ணணும். ப்ராப்பராக நம்மளால் இருக்கிறது ரொம்பவே கசக்குதில்ல. என்ன பண்ணுறது, பழகி தான் ஆகணும். நான் பார்த்தீங்கன்னா இப்போது 10Rக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சைலன்சர் எட்ஜஸ்டர் புதுசு போடுவேன். அது ஒரு மாதிரி பேசி வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு சீரியஸாக சொல்கிறேன், இந்த ஏரோ எட்ஜஸ்டரு ஆக்ரான்னு சொல்லிட்டு அது வாயில் வேறு வர மாட்டேங்குது. அப்புறம் அந்த எஸ்சி இந்தமாரி ப்ரொஜெக்டர்லாம் வந்துட்டு 1 லட்ச ரூபா எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஒரு மேக்ஸிமம் 20 ரூபா பட்ஜெட் ஒரு சைலன்சர். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு 20 ரூபாக்குள்ளே பட்ஜெட் இருந்துச்சுன்னா, ஒரு எட்ஜஸ்டரும் இருந்துச்சுன்னா எனக்கு சஜஷன் பண்ணுங்கள். எனக்கு இதுக்குள்ளார போட்டால் ஓகே. அதுவுமே எதுக்குன்னா வீக் ஆஃப் மட்டும்தான் இந்தமாரி எட்ஜஸ்ட் போடுவேன். மித்தபடி நம்ம ரெகுலர் யூஸ்க்கு வந்து ஸ்டாக் எட்ஜஸ்ட்லேயே போடலாம் அப்படின்ட்டு மும்பை ரைடுக்கு தான் நம்ம அது ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். மும்பை ரைடு வந்துட்டு நான் தனியாக தான், அதாவது ஹெச்ஆர்லேருந்து என்னோடய ஒரு பைக் தான் வரப்போகுது. ஸோ நீங்கள் யாராச்சும் என் கூட மும்பை ரைட் பிளான் பண்ணிங்கன்னா, அது 2025 நீங்கள் யாராச்சும் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என் கூட நீங்கள் ரைட் பண்ணலாம். இல்லை நீங்கள் ரைட் பண்ணி என்னை கூப்பிட்டா கூட சரி, நான் உங்கள் கூட ஜாயின் பண்ணி ரைட் பண்ணுவேன். எனக்கு ஆக மொத்தம் ரைடு போகணும். இங்கே வந்துட்டு எனக்கு சர்க்கிள் எனக்கு பிடிக்கலன்னா இந்த ஜோன் எனக்கு பிடிக்கல. இது வந்துட்டு ஒரு சேஃப் ஜோனை மாரி ஆயிடுச்சு. நல்லா சொகுசாக இருந்துச்சா. ஸோ இங்கேருந்து நான் கொஞ்சம் வெட்டியாக தண்டமாக ஊர் சுற்றிட்டே தான் இருப்பேன். ஸோ இதை தாண்டி நம்ம வெளியே வந்தோன்னா ஒரு நான் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ப்ளூபியோட எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். அவங்க என்னென்னா ஹில் ஸ்டேஷன் கொஞ்சம் லோக்கல்லே தான் போனோம், மூணாருக்குள்ளே தான் போனோம். ஆனால் நல்லா இருந்துச்சு அவங்க கூட ட்ராவல் பண்ணுறது. புது ஃப்ரெண்ட்ஸோட ட்ராவல் பண்ணது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அவங்க காண்டாக்டில் எனக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ப்ளூபி மேபி கேட்டால் தருவார். ஸோ அவங்க கூட மறுபடியும் மூவ் பண்ணி பார்க்கணும். அதுமாரி மும்பை ஒரு பிளான் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மேட்டூரில் கூட ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தார். R15 வச்சுருந்தார், ரெட் கலர் பைக்குன்னு நினைக்கிறேன். அவர் மும்பை எப்போ போகலான்னு கேட்டுகிட்டே இருந்தார். அப்புறம் இன்னொன்று வந்துட்டு என் கூட ரைட் பண்ணுறது வந்துட்டு ரொம்பவே அவங்க பயந்துக்கிறாங்க. எங்கே இவர் வந்துட்டு 1000 cc வச்சுருக்காரு, சொயின்னு அழுத்திட்டு போயிடுவாங்கன்னு. ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் என் கூட சேர்ந்து ரைட் பண்ணாங்க. இந்த என்ன நாமக்கல் ஒரு ரைட் போனோம் அண்ட் கோயம்புத்தூர் ஒரு ரைட் பண்ணோம். அப்போ அவர் வந்துட்டு அவங்களுக்கான நான் ஸ்லோவாக வந்தேன். அவங்களே 100ல் போனாங்க, நான் வந்து 80, 60. ஏன்னா அந்த பெரிய பைக் வச்சுட்டு ஃபுல் ஸ்பீடில் போனோன்னு வச்சுக்கோங்களேன், உடனே டயர்ட் ஆகிடுது. நாம் வந்துட்டு ஸ்மூத்தாக போனால் நல்லா ஜாலியாக இருக்குது. அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட பேசினா அப்போ தான் வீடியோலாம் ரீல்ஸ்லாம் எடுத்துருவாங்க, அப்போ தான் ஏதாச்சும் வீடியோஸ்லாம் பண்ண முடியும். ஸோ இந்தமாரி ஏதாச்சும் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். பார்ப்போம், ஹெச்ஆருக்கு யாருக்காச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா. எப்படி இதில் ஒரு 100 பேர் பார்க்குறீங்கன்னா ஒரு 2 பேராச்சும் என் கூட ரைடு வர மாட்டீங்க. இல்லை என்னடா இவர் கூட தான் நம்ம ரைட் பண்ணுமா, நம்ம கூட தான் இவர் ரைட் பண்ண மாட்டாரான்னு உங்கள் பிளான் இருந்தாலும் சொல்லுங்கள். நானும் வந்துட்டு உங்கள் கூட சேர்ந்து ரைட் பண்ணுறேன். எனக்கு ஆக மொத்தம் ரைடு போனால் போதும்.